Now, let us learn our next topic, that is 2.3, constructors and selectors. As we have discussed in the previous topic, abstraction and a processor easy ஆக்கிறதுக்காக நம்ம create பண்ண போற two functions தான் நம்ம constructors and selectors ன்னு சொல்றோம். Now, coming to the definition of constructors and selectors, both constructor and selector are functions. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னா ஒரு அப்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம செலக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் தட். இங்கே நம்மளோட ஒர்க் என்னென்னா, ரெண்டு சிட்டிஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to define a function that is distance. டிஸ்டன்ஸ்ன்றது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ரெண்டு சிட்டிஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த ரெண்டு சிட்டிஸ் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறது நேமு, latitude அண்ட் longitudinal பொசிஷன்ஸ் ஆஃப் தோஸ் டூ சிட்டிஸ். இங்கே நம்ம மேக் சிட்டின்றது ஒரு ஏடிடியாக நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா அதில் நேம், latitude அண்ட் longitudinal வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சிட்டின்ற ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால இதை நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்கிறோம். பிகாஸ் இது யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால மேக் சிட்டியை நம்ம ஏடிடின்னு சொல்கிறோம். இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூஸ்லேருந்து நான் நேம் எடுக்கணும்னா ஐம் கோயிங் டு யூஸ் எ ஃபங்க்ஷன் தட் இஸ் கெட் நேம். latitudinal வேல்யூ தெரியணும்னா கெட் latன்ற ஃபங்க்ஷனும், longitudinal வேல்யூ எடுக்கணும்னா கெட் longன்ற ஃபங்க்ஷனும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கான டெஃபினிஷன், அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோன்றது எனக்கு தெரியாது. பட் வேறு யாரோ அதுக்கான கோடை எழுதியிருப்பாங்க. இங்கே என்னோட டாஸ்க் என்னென்னா, 2 சிட்டிஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறது மட்டும்தான். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு டெஃபினிஷன் வேறு யாரோ எழுதியிருக்காங்கன்றதை நான் அசியூம் பண்ணிக்கிட்டு அந்த கோடு யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கால் பண்ணி நான் எனக்கான கோடை எழுதிக்க போகிறேன். இதில் நம்ம எப்படி படிக்கணும்னா, டிஸ்டன்ஸ்ன்றது the name of the function, city1 and city2 are the arguments we are passing to this function. LT அண்ணா latitude, LG அண்ணா longitude. அப்போ LT1 அண்ணா latitude of city1, LG1 அண்ணா longitude of city1. அதே மாதிரி LT2 அண்ணா latitude of city2, LG2 அண்ணா longitude of city2. இங்கே LT1, LG1ன்றது 2 வேரியபிள்ஸ். அதுக்குள்ளே நம்மளுக்கு வேல்யூஸ் எப்படி வரும்னா, கெட் lat ஆஃப் city1ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வர்ற வேல்யூவை நம்ம LT1க்குள்ளே ஸ்டோர் ஆகும். கெட் லாங் ஆஃப் city1ன்ற ஃபங்க்ஷன்லேருந்து வர வேல்யூ தான் நம்ம LG1க்கு அசைன் பண்ண போகிறோம். அப்போது இந்த கோலன் ஈக்குவல் டுவை நம்ம எப்படி படிக்கணும்னா, LT1க்கான வேல்யூ எங்கேருந்து வருது, கெட் lat ஆஃப் city1. ஸோ LT1 becomes the value of this function. LG1 becomes the value of this function. இல்லை get lat ஃபங்க்ஷனோட வேல்யூ இஸ் அசைன்டு டு LT1 அப்படி கூட படிக்கலாம். ஸோ இந்த கோலன் ஈக்குவல் டுவை அசைன்ட் ஆஸ் ஆர் பிகம்ஸ்ன்னு படிக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் எந்த வர வேல்யூஸை வச்சு நம்ம வேரியபிள்ஸில் அசைன் பண்ணிவிட்டு இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி we are going to calculate the distance between these two functions. Those two cities and return that value. So one thing we have to remember is get name, get lat, get longன்றது மூணுமே ஃபங்க்ஷன்ஸ் தான். ஆனால் அதுக்கான கோடை நான் டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது. வேறு யாரோ டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதை அசியூம் பண்ணிட்டு தான் நான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்னோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். யூ டோன்ட் நீட் டு நோ ஹவு தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் வர் இம்ப்ளிமெண்டட். யூ ஆர் அசியூமிங் தட் சம்ஒன் எல்ஸ் ஹேஸ் டிஃபைன் தெம் ஃபார் அஸ். வேறு யாரோ டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதை அசியூம் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணலைனாலும் கண்டிப்பாக வேறு யாரோ ஒருத்தர் அந்த ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கணும். இதில் நம்ம சிட்டி என்ற ஆப்ஜெக்ட்டுக்கு இதுதான் கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்கிறோம். சேம் டைம் கெட் நேம், கெட் lat அண்ட் கெட் lawனை நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். பிகாஸ் தே ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் த வேல்யூஸ் ஃப்ரம் த ஃபங்க்ஷன்ஸ்.
அதாவது அந்த சிட்டி என்ற ஆப்ஜெக்ட்டுக்கான அட்ரிபியூட்ஸோட வேல்யூஸை நம்ம ஒவ்வொன்றா ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தே ஆர் கால்ட் செலக்டர்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஹாவ் எ கிளான்ஸ். So one more example is given here to identify the constructor and selector for a slope. Slope ana we should definitely have at least more than one point. ஒரு point ன்னு சொன்னா obviously we are going to have x and y coordinates. அப்போ இந்த xy என்ற பாயிண்ட் x coordinate and y coordinate சேர்ந்தது தான் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்றோம். அதில் இருக்கிற ஒரு எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம செலக்டர்ன்னு சொல்றோம். அதுக்கான ஃபங்க்ஷன் எக்ஸ் கோஆர்டி. சிமிலர்லி ஃபார் ஒய் கோஆர்டினேட் ஆல்சோ ஒய் கோஆர்டினேட் செலக்ட் பண்ணணும்னா we are going to use this function y coordinate and it's going to return the y coordinate value of that point. நம்மளுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சப்போர்ட் பண்ணணும்னா we need an abstract data type. அப்போ ADT which is a collection of constructors and selectors. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன பண்ணோம், டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒன்றா சேர்ந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். செலக்டர்ஸ் என்ன பண்ணோன்னா அந்த மாதிரி ஒன்றா இருக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்மளுக்கு தேவையான இண்டிவிஜுவல் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு பீஸ் ஆஃப் டேட்டா வேணும்னா செலக்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை நம்ம செலக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூஸிங் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தோன்னா ஒரு நியூ டேர்ம் கிராஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் அ கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். நம்ம கான்க்ரீட்னு சொன்னால் சாலிடான்னு அர்த்தம், நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. நம்ம எப்போ அப்ஸ்ட்ராக்ட்னு சொன்னால் அது ஹைட் பண்ணுறோன்னு சொல்கிறோமோ, கான்க்ரீட்னா நம்மளுக்கு தெரிகிற மாதிரி. நம்ம ப்ரீவியஸ் இப்போ பார்த்த எக்ஸாம்பிளில் கூட கெட் நேம், கெட் லேட் அண்ட் கெட் லான்ன்ற ஃபங்க்ஷன்ஸை யாரோ டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அதுக்கான டெஃபினிஷன் ஹைட் பண்ணுறோம். அதுதான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு என்னோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு சாலிடாக ஒரு டெஃபினிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் தான் இட் இஸ் பாசிபிள். அதான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷனும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறோம். அண்ட் ஈச் ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts. அது என்ன பார்ட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த பார்ட் தட் ஆப்பரேட்ஸ் ஆன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா. இன்னொரு பார்ட் என்னன்னா தட் டிஃபைன்ஸ் அ கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். இங்கே ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஏடிடியை டிஃபைன் பண்ணணும்னா எப்படி பண்ணலான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஹாவ் அ லுக். யூஸ்வலாக ஒரு ரேஷனல் நம்பர்னா என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்கிறோம். எப்போ நம்ம ரேஷியோன்னு சொல்கிறோமோ அப்போது ஆப்வியஸ்லி we are going to have numerator and denominator. நம்மளுக்கு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருந்தால் தான் அதை ஒரு ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். எப்போ நம்ம ஒரு இன்டிஜர் இன்னொரு இன்டிஜரால் டிவைட் பண்ணுறோமோ அதில் இன்டிஜர் வேல்யூ தான் ரிசல்ட்டாக வரும்ன்றது சொல்ல முடியாது. there is a chance that we may get floating point values also. 8 is an integer and 3 is an integer. நம்ம ஒரு இன்டிஜர் இன்னொரு இன்டிஜரால் டிவைட் பண்ணும்போது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ்லேயும் ரிசல்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒரு ரேஷனல் நம்பர்னா இட் வில் ஹாவ் 2 numbers. தட் இஸ் ஒன் ஃபார் த நியூமரேட்டர் அண்ட் ஒன் ஃபார் த டினாமினேட்டர். அண்ட் ரெண்டுமே இன்டிஜர்ஸாக இருக்கணும்னு சொல்லும். இப்போது நம்ம ஒரு ஏடிடியை டிஃபைன் பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லி அசியூம் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு 2 numbers இருந்தால் போதும். ஒன்று நியூமரேட்டராகவும் இன்னொன்று டினாமினேட்டராகவும் வச்சு நம்மளை அதை ஒரு ரேஷனல் நம்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்தா அதுலேருந்து நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக செப்பரேட் பண்ணி செலக்ட் பண்ண முடியும்ன்றதும் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 numbers இருந்துச்சுன்னா அந்த 2 numbers யூஸ் பண்ணி ஒன்று நியூமரேட்டராக ஒன்று டினாமினேட்டராக வச்சு ஒரு ரேஷனல் நம்பரை கிரியேட் பண்ண முடியும், அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறது தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர். சேம் டைம் ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நியூமரேட்டர் தனியாக செப்பரேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், டினாமினேட்டர் தனியாக செப்பரேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறது செலக்டர்ஸ். ஸோ ஒரு ரேஷனல் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே 2 numbers கொடுத்துருக்கோம். தட் இஸ் 8 and 3. எக்ஸோட வேல்யூ 8 அண்ட் y வேல்யூ ஆஃப் y இஸ் 3ன்னு கொடுத்துருக்கோம். இப்போது ரேஷனல் ஆஃப் n, dன்னா இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். ஸோ 8ன்றது நியூமரேட்டராகவும் 3ன்றது டினாமினேட்டராகவும் கன்சிடர் பண்ணிப்போம். சேம் டைம் திஸ் இஸ்
அப்போது இது கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம். சேம் டைம் நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ்ன்றது நம்ம செலக்டர்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன பண்ணோம், இட் ரிட்டர்ன்ஸ் த நியூமரேட்டர் ஆஃப் த ரேஷனல் நம்பர் எக்ஸ். இதில் நம்மளுக்கு எக்ஸ்ன்னா 8, 8ஓட நியூமரேட்டர் என்ன, 8 தான். ஸோ 8 டிவைடட் பை கொடுத்துருக்கோம் பை நியூமரேட்டர் ஆஃப் ஒய், ஒய்யோட வேல்யூ வந்து 3, அதில் இருக்கிற நியூமரேட்டர்னா 3 தான் வரும். ஸோ 8/3 we are going to get this value. இங்கே நம்ம ரேஷனல் ஆஃப் என்டி என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருந்தா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ற செலக்டர்ஸ் இருந்தா அப்படின்றது ஜஸ்ட் அசியூம் பண்ணிட்டு தான் நம்ம இதுக்கான டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது we are using a powerful strategy for designing programs. அது என்னன்னா wishful thinking. நம்ம இங்கே ரேஷனல் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரக்டரையும் செலக்டரையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னா சொல்லவே இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் இது ஈஸியாக பண்ண முடியும் என்றதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ ரியாலிட்டியில் என்ன நடக்கும், என்ன நடந்துட்டுருக்குன்றதை யோசிக்கிறத விட இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட ஒர்க் இப்படி ஈஸியாக பண்ணிடலாம், இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி பண்ணிடலான்றது இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜினேஷன் வச்சு நம்மளுடைய டெசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணிகிட்டே போகிறது தான் நம்ம விஷஃபுல் திங்கிங்னு சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட் ஹாவ் எ கிளான்ஸ். The concept seems to be simple, but explanation appears to be lengthy. Don't get worried. Just have a look.